அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசோகளே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைய உலகின் மாற்றங்களும் அதில் ஈழத்தமிழர் இறமையை மீளுறுதி செய்தலும், இதுதான் இன்றைய தலையங்கம். இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை பற்றி பேச தொடங்கிய மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு உலகத்துல அமெரிக்க அரசு தலைவர் தொடங்கி இருக்கிற இந்த வர்த்தக போர் என்றது வரி போராக மாறி இந்த சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகள் உன்னை விட நான் பெருசு என்று சொன்னால் இல்ல நான் தான் பெருசுன்னு சொன்னா இல்ல நான் இவ்வளவு செய்த நான் பெருசுன்னு சொல்லுங்களேன். இல்ல அது மாதிரி விடிஞ்சா பொழுதுபட்டால் எந்த நேரத்துல நான் நினைக்கல இந்த உலக வரலாற்றிலேயே வரியே இந்த மாதிரியாக உலகம் முழுவதையும் உலகத்துல ஒழுங்கையும் குலைக்கிறதுக்கான ஒரு தந்திரோக பயன்படுத்தின ஒரு தலைவரையும் உலகம் கண்டதும் கிடையாது, நீ காண போறதும் இல்லை. ஆனால் அது நடக்குது. அந்த மாதிரி தான் கடந்த வாரத்துல அமெரிக்க அரசு தலைவரின் வரி விதிப்பு போர்ல இந்தியாவுக்கான அமெரிக்க இறக்குமதி பொருட்களின் வரி 50% உயர்த்தப்பட்டுள்ளது. அதில் 25% இந்தியாவுக்கு, அது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வன செய்வதற்கான தண்டனை வரியாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு பெரும் பொருளாதார சவாலை தோற்றுவித்திருக்கின்றது வெளிப்படையான உண்மை. இந்நிலையில் ரஷ்யாவின் அரசு தலைவர் புட்டின் இந்தியாவுக்கு விரைவில் நேரடி வருகை தந்து உச்சநிலை கருத்தரங்குகள் நடத்தி அடைய வேண்டிய இலக்குகளின் எல்லைகள் குறித்த விவாதிப்புகளை செய்ய உள்ளதாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அறிவுரையாளர் டோவல் ரஷ்யாவில் வைத்து கூறியிருக்கின்றார். ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அமைச்சர் செர்கை ஷைகு இந்திய ரஷ்ய நட்பு காலத்தால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உறுதியான நட்பு என்று வர்ணித்திருக்கின்றார். ஒருவரை ஒருவர் மதித்தல், நம்பிக்கை, ஒருவர் மற்றவரது ஆர்வங்களை சமமாக கருதி ஒன்றுபட்ட செய்பனின் நிழல்களை உருவாக்குதல் என்பனற்றை அடிப்படையாக கொண்ட இருதரப்பையும் முற்றாக பலப்படுத்தத்தக்க விசேட முன்னுரிமை தந்திரோபாய பங்காண்மைகளை உருவாக்குதல் மொஸ்கோவுக்கு முக்கியமானதாக உள்ளது என்று ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அமைச்சர் செர்கை ஷைகு விளக்கி கூறியிருக்கிறார். அத்துடன் புதிய அதிக நீதியும் நீண்டகால நிரந்தர மேம்பாட்டுக்கான உலக உரிமையை தோற்றுவித்து அனைத்துலக சட்டங்களை உறுதிப்படுத்தி கூட்டாக புதிய சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ஒத்துழைப்புடன் செயற்பட நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் எனவும் அமைச்சர் செர்கை ஷைகு தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு இந்திய ரஷ்ய நட்புறவு பலம் பெறும் சூழலில் ரஷ்யாவை கொண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியா ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பான அமைதி வளர்ச்சிகளை மேம்படுத்தும் எந்த முயற்சியையும் அனுமதிக்காது என்ற துணிவில் ஸ்ரீலங்கா ஈழத்தமிழர்கள் மேலான தனது கட்டுப்பாடுகளை சகல நிலைகளிலும் மேலும் இறுக்கமுடைய செய்யும் செயற்பாடுகளை வேகப்படுத்தும் என்பது வெளிப்படையான உண்மை. அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு இம்மாத கடைசியில் செல்லக்கூடும் என்கின்ற ஆரம்ப செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இதன்படி சீன ரஷ்ய இந்திய துணையுடன் ஸ்ரீலங்கா தனது ஈழத்தமிழர்கள் இறமையொடுக்க தேசிய நீக்க திட்டங்களை வேகப்படுத்துகையில் ஈழத்தமிழர்கள் அதுக்கான ஜனநாயக வழி எதிர்வினைகளை எவ்வாறு செய்யலாம் என சிந்தித்து செயற்பட வேண்டிய நேரம் இது என்பதை இலக்கு முதலில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. கூடவே பிரித்தானிய பாராளுமன்ற அறிக்கையில் இந்தியாவும் சீனா, எகிப்து, எரித்திரியா, ஈரான், பாகிஸ்தான், ரஷ்யா, பஹ்ரைன், ருவண்டா, டர்க்கி, சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றுடன் சேர்த்து பிரித்தானியாவில் நாடு கடந்த அடக்குமுறைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சின் குரல் தரவல்ல பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார். இச்செய்தியும் கூட மேற்குலக ஆசிய விரிவாக்கங்களை தடுப்பதற்கான ஆசிய கோட்டி என்கின்ற பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஆசிய நாடுகள் தாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தங்களை கட்டமைக்கின்றன என்பது தெளிவாக்கி வருகின்றது. இதற்குள் ஸ்ரீலங்காவையும் இவை தம்மோடு இணைப்பதற்கான ஆர்வங்களை வெளிப்படுத்துகையில் அதனை ஸ்ரீலங்கா தனது ஈழத்தமிழின் அழிப்புக்கான சாதகமான காலமாக பயன்படுத்தும் பேரபாயம் தோன்றக்கூடும் என்பதால் ஈழத்தமிழர்களின் இறமையினை அவர்கள் மீளுறுதி செய்வதற்கான சமகால பெருந்தடையாக இவை அமையும்
இலக்கின் கருத்தாக இதை தெரிவிக்க விரும்புகின்றோம். இதனை எவ்வாறு ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? ஈழத்தமிழர்களின் தாயக உலக தேசிய ஒருமைப்பாடு ஒன்றே பாதுகாப்பு கவசம் என்பது இலக்கின் தெளிந்த முடிவு. ஆனால் அதில் எவ்வளவு தூரத்தில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா தமிழர் சாயம் முழுவதையும் தனது 2009 இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஈழத்தமிழரின் தேசிய விடுதலை போராட்டத்தை 31 ஆண்டுகள் முன்னெடுத்து வந்த ஈழத்தமிழர் நடைமுறை அரசை முறியடித்தது போல இஸ்ராயல் காசா நீள்கரை முழுவதையும் தனது இராணுவ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து தனது இராணுவ கட்டுப்பாட்டை காசா முழுவதும் முழுமைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை கடந்த வாரத்தில் தொடங்கி இருக்கின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா இஸ்ரேலுக்கும் இலவச விசா முறையினை அறிமுகம் செய்திருக்கின்றது. இது யுத்த குற்றங்கள், மனிதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் மனித உரிமை வன்முறைகள் செய்த இஸ்ரேலிய படையினர் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தங்களுக்கான பாதுகாப்பான கொலனி ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதை மேலும் வலுப்படுத்தும் என்று இலங்கையில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள் சிலர் கடந்த வாரத்தில் அச்சமாக உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றனர். முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கும் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இடம் உண்டு. அவ்வாறு ஸ்ரீலங்கா அமெரிக்கா வர்த்தக போரில் தனக்கு விதிக்கப்பட்ட 44% வரியினை 30%, பின்னர் 20% குறைப்பதற்கு எத்தகைய சலுகைகளை பாதுகாப்பு நிலையில் அமெரிக்கா அளித்துள்ளது என்ற சந்தேகமும் கடந்த வாரத்தில் சிங்கள கட்சியால் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுடன் செய்யப்பட்ட 7 ஒப்பந்தங்கள் மற்றும் சீனாவுடன் செய்யப்பட்ட 16 ஒப்பந்தங்கள் தொடர்பான இத்தகைய கேள்விகளை சிங்கள சமூகம் எழுப்பி வருகின்றது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஈழத்தமிழின் தாயகப்பகுதியின் சொந்தமான இலங்கை தீவை சுற்றியுள்ள இந்து மக்களின் பெரும்பான்தான் முக்கிய இடம்பெறும் என்பதை ஈழத்தமிழர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்நிலையில் சீனா தற்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களாக உள்ள தேசிய மக்கள் சக்தியினர் அடுத்த 10-15 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தாலே உரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கில்வின் டி சில்வாவுக்கு தெரிவித்ததாக அவர் கடந்த வாரத்தில் வெளியிட்ட தகவல் தேசிய மக்கள் சக்தி முன்னைய ஆட்சி நீடிப்பாளர்களான ஸ்ரீமா பண்டாரநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன வழியில் ஆட்சி நீடிப்பு செய்யும் ஆட்சியாளராக மாறுவதற்கான முன்னுரிப்பாகவும் அமைகின்றது. கடந்த வாரத்தின் நிகழ்வுகள் எல்லாமே இன்றைய உலகின் மாற்றங்கள் ஈழத்தமிழ் இறமையை மீளுறுதி செய்யும் ஈழத்தமிழின் தேசிய விடுதலை போராட்டத்துக்கான தடைகளை அதிகரிப்பதற்கான அனைத்துலக மற்றும் உள்நாட்டு சூழ்நிலைகளை உறுதி செய்கின்றன. இந்நிலையில் உலகின் சிறு தேச இனமாக உள்ள ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் உலகெங்கும் எவ்வாறு தங்கள் இறமையை மீளுறுதி செய்யும் தொடர் தேசிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பது இன்றைய முக்கிய கேள்வியாக இதற்கு கருதுகிறது. இதற்கான கருத்தியல் தெளிய வளர்க்கும் வகையில் இன்றைய உலகின் மாற்றங்கள் அதில் ஈழத்தமிழ் இறமை மீளுறுதி செய்தல் என்கின்ற சிந்தனைகளையும் கருத்தாளர்களையும் இம்மாதத்தில் ஊடகங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இந்த சிந்தனை தெளிவுடனேயே செப்டம்பர் மாத மனித உரிமை ஆணைக்குழு விவகாரங்களை ஈழத்தமிழ் அணுக வேண்டும் என்பது இலக்கின் எண்ணமாக உள்ளது. இதுவே இந்த மாதிரி ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. நீங்கள் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு போராட்டத்தை எடுத்துச் செல்ல போறார்கள், அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. ஏதாவது சமிக்கைகள் பார்க்கிறீர்களா? மக்களிடையில உறுதி இருக்கிறது. அதாவது சாதாரண மக்களிடையில் எப்பொழுதுமே தங்களுடைய மண்ணையும் தங்களுடைய கடலையும் பார்க்க வேண்டும் என்ற உறுதி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள். ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் என்பவர்களால் ஏறெடுத்து பார்க்கப்படாத மனிதர்களாக இருக்கின்றார்கள். இந்த சிக்கலான பிரச்சனை என்ன சொன்னால், இந்த இடத்தில் தான் இன்றைக்கு கார்டியன்ல ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்று வந்தது. வாட் இஸ் த பெஸ்ட் திங் வேர்ல்ட் லீடர்ஸ் குட் டூ நவ்? லெட் கோ அண்ட் எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டின்னு சொல்லி ஃப்ரான் பாய்ட் எழுதினது. அந்த கட்டுரையில அவ என்ன சொல்கின்றான்னு சொன்னா, இந்த மக்கியவள்ளிர காலத்துல 1532 அந்த பிரின்சஸ் என்ற அந்த அரசியல் விஞ்ஞானத்துல மிக முக்கியமாக படிக்கப்படுற அந்த புத்தகம் அவரால் எழுதப்பட்டது. அவர் சொன்னது என்னன்னா, எப்பொழுதுமே அரசாங்கங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற செயற்பாடுகளே செய்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சியை கட்டுப்படுத்துற வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் அப்படி செய்வார்கள் என்றால், தங்களுடைய அந்த கட்டுப்பாடு, அந்த மேலாதிக்கம் குலைந்து விடக்கூடாது என்று. அவ்விதமாக அவர்கள் செயற்படுற அந்த உணர்வில எந்த ஒரு மாற்றத்தையுமே அனுமதிக்க மாட்டார்கள். எந்த மாற்றத்தை நீங்கள் அனுமதித்தாலும் இருக்கிற முறைமை மாறும். இருக்கிற முறைமை மாறினால் அப்பொழுது இருக்கின்ற அந்த கட்டுப்பாட்டு நிலை, கண்ட்ரோல் நிலை மாறும். அப்ப லூசிங் கண்ட்ரோல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்டு தலைவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள். அப்ப இப்படியான ஒரு சூழல்ல மக்களை பலப்படுத்துவதன் மூலமாக தான், எம்பவர்மெண்ட் பீப்புள் என்று மக்களை பலப்படுத்துவதன் மூலமாக தான் செய்யலாம்ன்றதுதான் தேசிய தலைவர் எங்களுடைய 31 ஆண்டு கால நடைமுறை அரசாகவே வெளிப்படுத்தினார் என்று எங்களுக்கு தெரியும். மக்களை மட்டுமே நம்பி மக்களில் இருந்து மக்களோடு மக்களால் மக்கள் வழி
வழியாக செயற்படுகின்ற ஒரு தன்மை தேவை என்று. ஆனால் அந்த நிலை மாறிவிட்டது. அந்த நிலை மாறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு சிக்கலான பிரச்சனையா இருக்குது. அதுல வந்து உளவியல் ரீதியாக நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் மூளை ஆய்வாளர்கள் சொல்றது என்னென்றால், எங்கள்கிட்ட வந்து அமிக்டலா என்ற ஹோமோன் எங்களோட மூளையில வந்து எப்பயும் வந்து அன்சர்டனிட்டி ஏற்படல சுரக்கும். அந்த அமிக்டலான்ற ஹோமோன் என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் தரும். அந்த அச்சத்தையும் பயத்தையும் தர்றதால நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் முழுமையாக செயற்படுற தன்மையிலிருந்து விடுபட்டு தாறுமாறான முறையில ஒவ்வொரு மனிதனும் செயற்படுவோம். இதை செய்விக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த அன்சர்டினிட்டியை, இந்த நிச்சயமற்ற தன்மையை திட்டமிட்டு உருவாக்குறார்கள். அவர்கள் அதை தவறாக உருவாக்கவில்லை. திட்டமிட்ட முறையில் அதை உருவாக்கி சாதாரண மனிதனுடைய மூளை பலம் வந்து சரியான முறையை சிந்தித்து சரியான முடிவை எடுத்து சரியான வகையில் வந்து மாற்றங்களை கொண்டு வராதபடி ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுத்தக்கூடிய முறையில அதை அப்படியே பெருக்கி பிடித்து வைப்பார்கள். அரசாங்கமும் செய்யும், இந்த கட்சி தலைவர்களும் செய்வார்கள். ஆன காரணத்தினால்தான் மக்களுக்கான ஒன்று கூடல், மக்களுடைய பலப்படுத்தல் மூலத்தான் அதை மாற்றலாம் என்பதுதான் இந்த பிரான் பாய்ட்டுடைய இன்றைய விளக்கமாக கூட இருந்தது. அதுவும் குறிப்பாக இங்கு லேபர் கட்சிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையை மையமாக வைத்து அதை எழுதினார்கள். இன்றைக்கு லேபர் கட்சிக்கு இங்கே ஏற்பட்டிருக்கின்ற இதே சூழ்நிலை தான் எங்களுக்கும் இருக்கின்றது. பாருங்கள், இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கான தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது 2 வசனம். ஒன்று, இனப்படுகொலை நடந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது, சர்வதேச விசாரணைக்கு ஏற்புடைய வழிகளை அனைத்துலக சட்டத்தின் கீழ் செய்யுங்கள். இது 2 தான் இதில் இடம்பெற வேண்டியது. இதுக்கு கடிதத்தில் அது இருக்கா, கடிதத்தில் இது இருக்கா, அது இருக்கா, இதற்கான அவர்கள் வந்து பெரும் சட்ட தரணிகள் என்றபடினால எப்படி சட்டத்தை, நீதியை பொய்யாக்கி குற்றவாளிகளை வெளியெடுத்து விடுவார்களோ அப்படி தங்களுடைய குற்றத்தையே தாங்கள் நியாயப்படுத்துறதுல மிக வல்லவர்கள். அந்த வல்லமையை காட்டுகிறார்கள். இதை பார்க்கல வந்து அழுகிறதா அல்லது சிரிக்கிறதா அல்லது மக்களை வந்து இந்த மாதிரியாக ஒவ்வொரு திசையால சிதறடித்து விட்டு மக்கள் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான வேலையை செய்கின்றார்கள். இப்படியான நேரத்தில் போரியல் கலை தான் இதை மாற்றி அமைக்கிறது. இந்த உலகத்துல போர் வர்றதுக்கு காரணமே இப்படியான அரசியல் கட்சிகளும் இப்படியான நாட்டு தலைவரும் இருக்கின்ற காரணத்தினால் நாட்டினுடைய சுமூக நிலையை, பலம நிலையை கொண்டு வருவதற்கு போர் தவிர்க்க முடியாத ஒன்று என்பது அரசியல் விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகின்ற உண்மை. அது எங்களுடைய போரியல் கலை ஆய்வாளர் அரிஸ்தான் மிகவும் தெளிவாக எடுத்து விளக்குவார் நினைக்கின்றேன். நிச்சயமா மாஸ்டர், அதற்காகத்தான் நாங்கள் இங்கே உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்காக சில விடயங்களை வெளிப்படையாக நாங்கள் கூறுவோம். அவ்வாறு கூறுவது யார் மீதும் ஒரு காழ்ப்புணர்வுக்காக, அவர்களை தரக்குறைவாக நாங்கள் பேசுவதற்காக நாங்கள் ஒரு காலமும் நினைத்ததில்லை. உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும். அதை நாங்கள் தெளிவுபடுத்துவது ஊடகத்தினுடைய பொறுப்பு என்பதை எப்பொழுதுமே நாங்கள் அவ்வாறுதான் பயணித்துக் கொண்டு வருகின்றோம் என்று கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். அரசுகளே, உங்களிடம் வருகின்ற இன்றைய உலகில், மாறி வருகின்ற இன்றைய உலகில் இப்பொழுது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்கள் மாஸ்டர் ஆரம்பத்தில் கூறியிருந்தார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த வரியினால் ஏற்படுகின்ற இந்த நிலைமை, வரி உலக நாடுகளில் பலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் பலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்தியா நிச்சயமாக இதனால் நிறைய அழுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இந்தியா எதிர்நோக்குகின்ற இந்த சவால் இலங்கை தீவில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். ஏனென்று சொன்னால், இலங்கை தீவில் அமெரிக்கா தனது பிடியை இறுக்கி கொண்டு வருவதாகத்தான் தெரிகிறது. அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் கூடுதலாக வருவதும் ஆதிக்கம் செலுத்துவதும், சபாத் ஹவுஸ் என்ற தொழுகை நிலையங்களை அமைப்பதும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அருகங்குடாவில் அவர்கள் அந்த கிழக்கு பகுதியை மையமாக கொண்டு இருந்தாலும் அவர்கள் படிப்படியாக திருகோணமலைக்கு நகரலாம் என்ற ஒரு அச்சங்களும் எழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் வேறு, அமெரிக்கா வேறு அல்ல. அவர்களால் இப்ப அமெரிக்காவின் ஒரு டிவிஷன் அல்லது ஒரு பட்டாலியன் செய்கிற வேலையை 10 இஸ்ரேலியர்கள் செய்துவிட்டு போய்விடுவார்கள். அதான் பிரச்சனை. அவர்களுக்கு இஸ்ரேலியர்கள் மட்டுமில்லை, அங்கு உள்ளவர்களையே அவர்கள் மூளைச்செலவை செய்து விடுவார்கள். இப்ப ஈரானில் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும். அங்கு இருந்த இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தானர்களையும் தான் அவர்கள் மொசாட்டாக பயன்படுத்தியிருந்தார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், சீனா வந்து பெருமளவில் BYD என்ற அந்த காரை இலங்கைக்குள் அனுப்பியிருந்தது.
பல இடங்களில் அதற்குரிய ஷோரூம்களை திறந்திருந்தது. இலங்கையில் மிக முன்னணியான ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்துடன் இணைந்து எல்லா இடங்களிலும் சார்ஜிங் பாயிண்டையும் அவர்கள் தயாரித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 400 பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான 1000 கார்களை அவர்களை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் கஸ்டத்தில், அதாவது சுங்க திணைக்களம் அதனை தடுத்து வைத்து விட்டது. அப்ப அதற்கு அவர்கள் கூறிய காரணம் 100 கிலோவாட் மோட்டார் தான் அலௌடா இருந்தது, இது 150 கிலோவாட் என்று சொல்லி இருந்தார்கள். அது பெரிய பிரச்சனை அங்கு இல்லை. அதற்கு பிறகுதான் இந்த டெய்லி மிரர் என்ற பிரதம ஆசிரியர் தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருந்தார், அமெரிக்கா இலங்கையுடன் கேட்டதால் தங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்க சொல்லி. அதற்கு இலங்கை அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அமெரிக்கா அவ்வாறு வாங்கினால் இவர்களுடைய வரியை குறைக்கலாம் என்றதான் அந்த பின்னணி. அப்ப இலங்கைக்கும் ஒரு பிரச்சனை, இந்த வரியை குறைக்கும் மட்டும் அல்லது வரி இருக்கும் வரையும் அமெரிக்காவுடன் முட்டி மோத முடியாது. அப்ப இலங்கை கூறியிருக்கிறது, தாங்கள் உடனடியாக பதில் சொல்லவில்லை, யோசித்து சொல்கிறோம் என்று. அப்ப இந்த நிலை, அப்ப அவர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், இப்ப இவர்கள் தடுத்து வைத்ததும் இது சீனாவின்றையும் அமெரிக்கா பேசியதுக்கும் சில சமயங்களில் தொடர்புகள் இருக்கலாம் என்று. ஆனால் பிறகு வியாழக்கிழமை அதை அந்த ஜோன் கீல்ஸ் நிறுவனம் வந்து மேல் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாகனங்களை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்குள்ளும் அழுத்தங்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்தது நீங்கள் கேட்டது போல இந்தியாவின் இந்த பொருளாதார அழுத்தம் நிச்சயமாக இலங்கையில் எதிரொலிக்கும். இந்தியா இதில் தப்ப முடியாத ஒரு நிலை. என்னன்னு சொன்னால், இந்தியா தனது அயலவர்களுடன் வர்த்தக உறவுகளை வளர்க்கவில்லை. முதலே சீனாவுடனோ பாகிஸ்தானுடன் ஆசிய நாடுகளுடன் இந்த வர்த்தக உறவுகளை பலமாக வளர்த்திருந்தால் இந்த அமெரிக்காவின் இந்த நெருக்கடியை சமாளித்திருக்க முடியும். இப்ப சீனாவுக்கு ஓடுவதால் ஒரே இரவில் வர்த்தக இதை வளர்க்க முடியாது. அது ஒன்றுக்கு உதவும் என்னென்றால் அமெரிக்காவை விரட்டுவதற்கு, அதாவது நாங்கள் சீனாவுடன் உறவை ஏற்படுத்த போகிறோம் என்று. ஆனால் அந்த உறவுகளை இவர்கள் எப்போது ஏற்படுத்தி இருக்க வேண்டும்? அதற்கு இந்திய கொள்கை வகுப்பாளர்கள், இந்திய ஆய்வாளர்கள் தான் காரணம். எப்போதும் சண்டை, அவர்களுடன் அடிப்பது, உதைப்பது, பாகிஸ்தானை அடிப்போம், இந்தியாவை சீனாவை துவைப்போம், இலங்கையை கொளுத்துவோம் என்ற ஒரு தொனியில் நெடுக பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவை நம்பினார்கள், இஸ்ரேலை நம்பினார்கள். இன்று வரையிலும் காசா தொடர்பாக அவர்கள் அனுதாபத்தை கூட தெரிவிக்கவில்லை. இதே போல பாதுகாப்பிலும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பொருளாதாரம் தொடர்பாக கூறும் பொழுது அயல் நாடுகளுடன் எந்த ஒரு நல்ல உறவும் இல்லை, அதனால் ஏற்படுகின்ற விளைவை இப்பொழுது பார்க்கக்கூடிய என்று நீங்கள் கூறுகின்ற இந்த நேரத்தில் பாதுகாப்பு தொடர்பாகவும் அடிக்கடி எல்லோரும் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள், ஆனால் இந்தியா அதை புறந்தள்ளி எந்த ஒரு விதத்திலும் அதை சரியாக பயன்படுத்தாத நிலைமை நீண்ட காலத்தில் இது ஒரு ஆபத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா? இந்தியாவின் பாதுகாப்பு மே மாதத்துடன் உடைந்து விட்டது. மே மாதம் வரையிலும் இந்திய ராணுவம் உலகில், அதாவது தென்னாசியாவில் மிகப்பெரிய பலம் பொருந்தியது என்றும், கிட்டத்தட்ட அது அந்த படைத்துறையில் 4வது இடத்தில் உலகில் இருந்தாலும், பாகிஸ்தான் 12வது இடத்தில் இருந்தாலும், ஒரு உலகில் ஒரு கருத்து ஏற்பட்டது, பாகிஸ்தான் ராணுவத்தை விட இந்தியாவின் படை பலமானது என்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்து உடைந்து விட்டது இந்த மே மாதத்துடன் இடம்பெற்ற போரில். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இவர்களுடைய ஆயுதங்கள் ஒருங்கிணைக்க முடியாது. அமெரிக்காவிடம் கொஞ்சம், ரஷ்யாவிடம் கொஞ்சம், பிரான்சிடம் கொஞ்சம், இப்படியே வாங்கி கொண்டு இஸ்ரேலிடம் கொஞ்சம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொன்றின் டெக்னாலஜியின் டிஃப்ரெண்ட். அதை கொண்டு ஒருங்கிணைக்க முடியாது, ஒருங்கிணைத்த தாக்குதல்கள். அப்ப இந்த பலவீனத்தை இனி திருப்பி மீண்டும் செய்வதற்கு பெருமளவு செலவுகள் பிடிக்கும். இப்போது ஏற்கனவே இந்த பொருளாதாரம் உடைந்து விழுந்து விட்ட நிலையில் இருக்கின்றது. அப்ப தமிழர்கள் கூறுவது போல, ஈழத்தமிழர்கள் கூறுவது போல, அதில் ஒரு சிலர் கூறுவது போல, இதில் ஈழத்தமிழர்கள் இப்ப இந்தியாவின் பாதுகாப்பை ஈழத்தமிழர்கள் உறுதி செய்வார்கள் என்றால் அதை எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. அதுல நாங்கள் அது இப்ப மாஸ்டருக்கே தெரியும், இதற்கு நகைப்புக்குடையமானது என்று எல்லோருக்கும் தெரியும். அப்ப அதை சொன்னா சிரிச்சிடுவாங்க எல்லாரும், அதை விடுவோம். அப்ப ஈழத்தமிழர்களை இப்ப இந்தியாவின் பாதுகாப்பை பொறுத்தவரையிலும் பொருளாதார இப்ப ஏன் ட்ரம்ப் இந்தியா மீது உள்ள காட்டமாக நிற்கிறார் என்னன்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டே ரஷ்யா பொருளாதாரத்துல விழுந்துடும் என்று பார்த்தவங்க.
அந்த அவங்களோட பொருளாதாரம் தக்க வைக்கப்பட்டதுதான் இந்த போர் நீட்சிக்கு காரணம். அப்ப பொருளாதாரம் விழுந்தால் பாதுகாப்பும் இல்லை, போரும் இல்லை என்ற ஒரு நிலைமை. அப்ப இந்தியா பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போது இந்தியாவில் இடம்பெறுகிற பேச்சுக்கள் எல்லாம் இந்த தடை இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றுதான் எல்லோரும் அச்சப்படுது. உண்மைதான். நன்றி அரசுகளே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். அரசவர்கள் கூறியிருந்தார் ஆரம்பத்தில், அருகம்பே அந்த பகுதியில் இஸ்ரேலியர்கள், நானும் கூட காட்சிகளை பார்த்திருந்தேன், அது ஒரு சின்ன ஒரு தீவு போல் அவர் அமைத்து விட்டார்கள், தங்களுடைய ஒரு பகுதியாக அமைத்து விட்டார்கள். எல்லா வசதிகளும், பொருட்கள் வாங்குவதிலிருந்து, உணவு சாப்பிடுவதிலிருந்து, தொழுகின்ற இடங்கள் எல்லாவற்றையும் அமைத்து விட்டார்கள். இப்ப பாடசாலை ஒன்று அமைக்காததான் ஒரே ஒரு குறை இருப்பது போல் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. அது அருகம்பேயிலிருந்து, அதிலிருந்து மெதுமெதுவாக திருவோணமலைக்கு போவதற்கான ஆபத்து இருக்கின்ற என்ற விடயங்களை கூட இப்பொழுது பேச தொடங்கி இருக்கிறார்கள். இனி இலங்கை தீவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், போர்ட் சிட்டி சீனாவுக்காக உருவாக்கப்பட்டது. அது சீனாவுடைய தீவாக அது மாறிவிட்டது. இப்ப மெதுமெதுவாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கின்ற என்பதை அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள், அரசு அவர்களும் கூறியிருக்கின்றார். மெதுமெதுவாக அருகம்பேயிலிருந்து இஸ்ரேலியர்கள் திருவோணமலைக்கு சென்றால் இந்தியா அதை பார்த்து திருப்திப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்ரேலினுடைய அங்கிருக்கின்ற நிலை பற்றி பேசலாம். ஆனால் ரஷ்யர்கள் 200,000 பேர் அங்கே இருக்கிறார்கள். ரஷ்யர்கள் 200,000 பேர் அங்கே இருக்கிறார்கள். அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. அதாவது எதற்காக சொல்லணும் என்றால், உலகத்தினுடைய வல்லாண்மை நாடுகள், உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்குரிய நாடுகள் எல்லாமே அங்க கால் வச்சு கிட்டத்தட்ட அங்க நிலையெடுத்துட்டார்கள். இப்ப இராணுவ மொழியில சொல்வதாக இருந்தால், அங்க நிலையெடுப்பு, எல்லா நாடுகளுடைய நிலையெடுப்பு அங்க இருக்கிறது. அது காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப இந்தியா கூட அரசு சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பு ஈழத்தமிழர்கள எப்பொழுதுமே செய்ய முடியாதுன்றது ஆழ்நிலையை பொறுத்த மட்டும் உண்மை, இல்லைன்னு சொல்லவில்லை. நாங்கள் ஒரு மிக சிறிய எண்ணிக்கையான சிறு தேச இனம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய நிலம் இருக்குது அல்லவா, எங்களுடைய கடல் இருக்குது அல்லவா, எங்களுடைய வான் இருக்குது அல்லவா, இந்த மூன்றும் உலகினுடைய போரியல் தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை உடையவை. 2வது உலக யுத்தத்துல பிரித்தானியா வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வின்சன் சர்ச்சில் சொன்னதே திருவண்ணாமலை துறைமுகத்தை. இந்த திருவண்ணாமலை துறைமுகத்தினுடைய அந்த இருப்பு தான் ஜப்பானால ஆசியாவுக்குள்ள ஊடுருவி பிரித்தானிய படைகளை தளர்த்த முடியாத நிலையை ஏற்படுத்தியது. அந்த தன்மை இன்றைக்கும் இருக்கிறது. நிலம் மாறவில்லை, வானம் மாறவில்லை, கடல் மாறவில்லை. ஆகவே இந்த எங்களுடைய சொத்து தான் பாதுகாக்கும்னு சொல்றோம். ஆனபடினால்தான் நாங்க சொல்றோம், எங்களுடைய சொத்தை பாதுகாருங்கன்னு மக்கள்கிட்ட சொல்றோம். இது எங்களுடைய நாடு, எங்களுடைய மண், எங்களுடைய பகுதி, இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொத்தை பாதுகாத்தீங்களா, உங்களுடைய சொத்து உங்களை பாதுகாக்கும். அதே நேரத்துல தமிழர்கள்ட்ட மூலப்பலம் இருக்குது. இப்ப உலகளாவிய நிலையில பொருளாதார பலம் இருக்குன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நாங்கள் என்னதான் இந்தியாவோட முரண்பாடுகள் அரசியல் நிலையில இருந்தாலும் கூட, இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வர்றதுக்கு ஒரு ஈழத்தமிழன் விட மாட்டான். அது காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு தான், இந்திய துணைக்கண்டத்தினுடைய, இந்திய நாட்டினுடைய இல்லை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு தான் ஈழம். அதை யாருமே மறக்க முடியாது. ஆகவே இந்தியாவுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வீழ்ச்சியும், எந்த ஒரு தளர்ச்சியும் எங்களுக்கான வீழ்ச்சியாகவும் தளர்ச்சியாகவும் மாறும் என்பது ஈழத்தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனா அதை இந்தியா புரிந்து கொள்ளதில்லை. இந்தியா நினைக்குது என்றால் இவர்கள் சிறிய மக்கள் தொகுதி தானே, சிங்கள மக்கள் பெரும்பான்மை தொகுதி என்று சொல்லி அந்த பெரும்பான்மை மக்களுடன் நின்று, எப்படி பிரித்தானியா பெரும்பான்மை மக்களுடன் நின்றதன் காரணத்தினால்தான் பிரித்தானியா வெளியேறியது. பிரித்தானியா எங்களுடைய இருந்திருந்தால் நேவி திருவண்ணாமலையில் இன்றைக்கும் இருந்திருக்கும் என்ற எங்களுக்கு தெரியும். எப்படி எங்களை மண்ணையும் பாதுகாத்து கொண்டு இன்னொரு நாட்டோட நல்லுறவாகாத இழப்படுத்துறதும் தெரியும். ஆனால் எப்பொழுது பிரித்தானியா ஈழத்தமிழரோட மிக நெருக்கமாக இருந்த காலத்தில்தான் பிரித்தானியோட கடற்படை மிக வேகமாக வளர்ந்தது. பிரித்தானியாவுடைய பிரதானமான கப்பலுக்கு கூட ட்ரிங்கமலி என்று தான் பேர் வைத்தார்கள். மறந்துடாதீர்கள், இன்றைக்கு வந்த கப்பல் நிற்கிறது ட்ரிங்கமலின்னு சொல்லி. என்ற திருவண்ணாமலை தான் அவருடைய கடற்படைக்கான அந்த வலிமையை கொடுத்தது. ஆனால் இவர்களும் இந்த மக்கள் எண்ணிக்கை பார்த்து, பெரும்பான்மை என்று பார்த்து, சிங்கள மக்களுக்கு
ஆதரவான நிலையை உருவாக்குன்ற பொழுதுதான் பிரித்தானியா வெளியேற வேண்டி வந்தது. அது ஒரு முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரிதான் இந்தியா தேசத்தில் மிக தெளிவா சொன்னார். அதாவது நீங்கள் தான் எங்களுக்கான ஆயுத பயிற்சிகளை கூட தந்தனீர்கள். உங்களுடைய இராணுவத்துக்கு எதிராக நாங்கள் இந்த காரணம் கொண்டும் துப்பாக்கிய தூக்கில மிக வேதனைப்படுவோம், மிக மனம் தளரும். ஆனால் நீங்கள் எங்களுக்கான பாதுகாப்பை, எங்களுக்கான அமைதியை, எங்களுக்கான வளர்ச்சியை தராவிட்டால் அப்படி ஒரு துப்பாக்கிய நிலை வரும் என்றுதான் சொன்னார். என்றால் நாங்கள் எவருக்குமே இந்தியா துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு ஈழம்ன்றது தெரியாதவர்கள் அல்ல. தமிழர்களுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கின்றதும் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் அல்ல. ஆனால் இந்தியாவுக்கு இதை உணர்த்தி இந்தியாவுடன் உரையாடலை செய்வதற்கான ஈழத்தமிழர்கள் இல்லை என்பது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், உங்களுக்கு சமமான வலிமை எங்களுக்கு இருக்கிறது. எந்த நிலையில் இருக்கிறதுன்னு சொன்னால், நிலத்தில் கடலில் வானில் இருக்கின்றது. இந்த நிலத்தில் கடலில் வானில் இருக்கின்ற இந்த பரப்பை பாதுகாப்பதா இருந்தால் உங்களுக்கும் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட முடியாத அந்நியோன்ய உறவு இருக்க வேண்டும். எங்களுக்கு மொழி வழி அந்த உறவு இருக்கின்றது, பண்பாட்டு வழி அந்த உறவு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களுடன் எங்களை உங்களிலிருந்து நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை, நீங்கள் தான் எங்களை உங்களிலிருந்து பிரித்து பார்க்கிறீர்கள். அந்த நிலையினால் தான் விடுதலை புலிகளுடைய நடைமுறை ஆட்சி இருக்கு மட்டும் இந்தியாவுக்கு தென்னிந்திய பக்கத்தினால் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டதா? விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில அந்த கடலும் வானம் நிலமும் இருந்த அந்த கட்டத்தில் தென்னிந்திய கரைக்கு ஊடாக ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கிறதா? சொல்லுங்கள். அப்படி இருக்க இதற்காக வேண்டி நீங்கள் விடுதலை புலி இயக்கத்தில் பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்து கொண்டு உலகம் முழுக்க அமெரிக்கா தான் முதல்ல விடுதலை புலி இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் தடை செய்தது, இந்தியா அல்ல. அது எங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, முதல்ல பயங்கரவாதி என்று சொல்ல கொண்டு வந்ததே அவர்கள் தான் பயங்கரவாதி என்று சொல்ல கொண்டு வந்தது. ஆகவே மேற்குலக திட்டமிட்டு ஏற்படுத்தின ஒரு சதி விலைக்கு போய் விழுந்தீங்கள். ஈழத்தமிழ் மக்களை புறக்கணித்தீர்கள். ஈழத்தமிழர் மக்களை புறக்கணித்த காரணத்தால் இன்றைக்கு அவர்களும் உலகம் முழுக்க பிரச்சனைப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். சிங்கள மக்களும் இங்கிருந்து சிவானந்தன் என்று சொல்லி இங்கு ரேஷன் ரிலேஷன் யூனிட்டுக்கு பொறுப்பாக இருந்தவர், இடதுசாரி தோழர், பிரித்தானியாவுடைய ரேஷன் ரிலேஷன் யூனிட்டுக்கு பொறுப்பாக இருந்தவர் 91ஆம் ஆண்டே தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார். எப்பொழுது நீங்கள் தேசிய தலைவர் அவர்களை பலவீனப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகளிடத்தில் எல்லாம் நீங்கள் கையேந்து நிற்கின்றது மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய பாதுகாப்பின்மையையும் கொண்டதாக இலங்கை தீ மாறும் என்று எழுதினார்கள். அது கேட்டீர்களா? இப்ப என்றாலும் தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி, அந்த மண்ணினுடைய தன்மை மக்களினுடைய கையில் இருக்கின்றது. மக்களை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்கின்றோமோ, மக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அமைதியான வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றோமோ அந்த நிலையில் தான் இலங்கை தீவினுடைய பாதுகாப்பு எங்களுடைய கடல் வழியாகத்தான் பெற முடியும். கொழும்பு செயற்கை துறைமுகம், காலி ஒரு சிறிய பகுதி, அம்பாந்தோட்டை ஒரு சிறிய பகுதி. ஆனால் இன்றைக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஈழத்தமிழர்களுடைய தாயத்துக்குண்டாக வர வேண்டிய ஒன்று. அங்கு ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு இழக்கப்படுற அபாயம் இருக்கின்றது. இவற்றை எடுத்து கூறி விளக்குறதுக்கு இந்த தலைவர்கள் தங்களை இழந்து ஆறாவது ஒரு நாட்டிட்ட போய் காலில் விழுந்து அவர்கள் தருகின்ற ஏதாவது ஒரு சலுகையை பெறமாட்டோமா, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில காலில் விழுந்து அவர்கள் தருகிற சலுகை பெறமாட்டோமோன்னு சொல்லி மக்களை மறந்து நிற்கிறதான் பிரச்சனையாக இருக்கின்றது. மக்களை நேசியுங்கள், மக்களிடம் போங்கள். மக்கள் அவர்கள் தான் உங்களுக்கான உயிரை தரக்கூடியவர்கள். தேசிய விடுதலை போராட்டம் 1,76,000 மக்களுடைய உயிரினால் தான் முத்திரிடப்பட்டது என்று யாருமே மறக்க முடியாது. ஆன காரணத்தினால்தான் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை கூட ஒருவருக்கான அல்லது ஒரு பகுதிக்கான ஒன்றுக்காக மாற்றுகிற இந்த வரலாற்றை கொச்சப்படுத்தலாம் பார்க்கின்ற பொழுது சிரிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. தேசிய விடுதலை போராட்டம் என்பது மிகப்பெரிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி. உலக வரலாற்றிலே எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு தேசிய விடுதலை போராட்டின போரியல் தன்மை படிக்கப்படுகிறது என்பது அரசுக்கு தெரியும். எத்தனை இடங்களில் விடுதலை புலிகளுடைய போராட்ட முறைகள் இன்றைக்கு ஏன் படிக்கிறார்கள் என்றால் மக்கள் சக்தி எவ்விதமாக துப்பாக்கி குண்டுகளாக மாறின. மக்கள் சக்தி தான் மாறியது. மக்கள் சக்தி எவ்விதமாக ஒரு அரசை எதிர்த்து பாதுகாப்பு தன்மையை வெளிப்படுத்தின. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்திய அந்த மாபெரும் தன்மையை கொண்டவர்கள் அந்த மக்கள் என்பதை இந்திய மக்களுக்கு எடுத்து சொல்லி, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இந்திய மக்கள் அல்ல, இந்திய மாநிலத்திலே அத்தனை மக்களும் இந்திய மக்கள் தான். அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த மக்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு பலப்படாவிட்டால், மக்களுக்கும் இடையில் சகோதரத்தன்மை வராவிட்டால் கடைசி மட்டும்
இந்தியாவும் அதனால் பாதிக்கப்படும். இந்தியாவால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்பது மட்டுமல்ல, இந்த இந்தியா எங்களுடைய நிலப்பரப்பையும் வான்பிறப்பையும் கடல் பிறப்பையும் தமிழர்களுடைய பாதுகாப்பிலிருந்து விடுவிக்கிற செயலை செய்ய 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 இந்தியாவுக்கான பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டியதா இருக்கின்றோம். நன்றி மாஸ்டர். நிச்சயமாக அரசோகளே, நீங்கள் மாஸ்டருடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இறமையை மீளுறுதி செய்வதற்கு சிந்தனைகளையும் கருத்தாடல்களையும் இந்த மாதம் உருவாக்க வேண்டும் என்று மாஸ்டர் அங்கே அவருடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கின்றார். இப்பொழுது ஈழத்தமிழர்களுடைய மனங்களில் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது செம்மணி புதைகுழி வரப்போகின்ற ஐநாவினுடைய அமர்வு வார மாதம் வரவே இருக்கின்றது. புதிய தீர்மானம் வரப்போகின்ற என்ற விடயங்களை எவ்வாறு இந்த சிந்தனைகளையும் கருத்தாடல்களையும் உருவாக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? எவ்வாறான ஒரு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கருத்தாடல்களை உருவாக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நேரான கருத்தாடல்களை, அதாவது மக்களை விடுதலைக்கான ஒரு வழியில் கொண்டு செல்வதற்கு அடுத்த, அதாவது விடுதலை பயணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இயங்கு நிலையில் வைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையை சொல்லிவிடுங்கள். அவ்வளவுதான், ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன நடக்கிறது என்றதை உண்மையை சொல்லிவிடுங்கள். இப்ப நான் போன முறை நீங்கள் பார்க்கலாம், சண்டே டைம்ஸ் ஒரு ஆர்டிகிளை போட்டு ஒரு கொலத்தை போட்டிருந்தது. இந்த பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செம்மணி தொடர்பாக அனைத்துலக விசாரணை வேண்டும் என்று கூறியதை மனிப்புலேட் பண்ணி கம்யூனிட்டி வயலன்ஸ்ல ஈடுபட்டதால பல தமிழ் அமைப்புகள், கட்சிகள், மக்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டதா. இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்றால் உடனடியாக வந்து இலங்கையை தூக்கில் போட போகிறார்கள், கூண்டில் ஏற்ற போகிறார்கள், விசாரணை வர போகிறது, மஹிந்த ராஜபக்ஷ துளைந்தார் அல்லது உடைந்தார் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஓடுகிறார், அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. அல்லது இந்த அமெரிக்கா தீர்வை கொண்டு வர போகிறது, பிரித்தானியா தீர்வை கொண்டு வர போகிறது, மொண்டோனிகுரோ வந்துட்டு, அப்படியெல்லாம் வேண்டாம். என்ன நடக்கிறது, அது நடக்குமா நடக்காது, அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக நீங்கள் பாருங்கள், நாங்கள் முன்னர் கதைத்திருந்தோம். அதாவது இந்த செம்மணி படுகொலை தொடர்பாக உமா குமரன் அவர்கள் பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சரிடம் சொல்லியிருந்தார், நீங்கள் இது தொடர்பாக நேரடியாக பேச வேண்டும். அவர் சொன்னார், நாங்கள் நேரடியாக கதைப்போம். அது சரி, நல்ல விடயம். உடனடியாக அதை வைத்துக் கொண்டு பிரித்தானியா தலையிட போகிறது, இலங்கையை தூக்குமடையில் ஏற்ற போகிறது, அனுராவோடு அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் சூழ்நிலைகளை யோசித்து பாருங்கள். பிரித்தானியாவும் இந்தியாவும் ஒரு வர்த்தக உடன்படிக்கையை மேற்கொள்கிறது. உலக சூழ்நிலை தலைகளாக இருக்கிறது. அப்ப இந்தியாவுடன் இப்போது பிரித்தானியாவுக்கு இந்தியா தேவையாக இருக்கின்றது. அப்ப இந்தியா இதற்குள் நிற்கும். அப்ப இந்தியாவை மீறி பிரித்தானியா எதுக்கு செய்யாது? பிரித்தானியா எங்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறது. அப்ப அதை நம்பிக்கொண்டு சரி பிரித்தானியா வெளிவார அமைச்சர் சொல்லிவிட்டார் என்று விட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் நாங்கள் அடுத்த நாள் வாவிக்கு போடுறது அல்லது பாட்டிக்கு போடுறது அல்லது அங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தண்டை ஆட்டை வாங்கி கொடுக்குறது என்று இருந்தால் அடுத்த 15 வருஷமும் இப்படித்தான் போகும். நீங்கள் முதலில் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை அவர் ஏன் சொன்னார், அதுக்குரிய அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, புறச்சூழல், இதுக்குத்தான் திங்க் டேங்க் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் திங்க் டேங்க் ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இல்லை என்று சொன்னால் அது என்ன மாதிரி நகர போகிறது, அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப மாஸ்டர் சொன்னது போல சும்மா அப்படியே அவர்கள் எந்தவித ஆளுமையும் இல்லை பலமும் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அல்ல அமைப்பை ஆரம்பித்து விட்டு நானும் தலைவர் என்று தந்த காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிற அவர்களை நம்புகின்ற நாங்களும் தான் உண்மையில் நாங்கள் மக்கள். இவ்வாறான ஏமாற்றுக்காரர்களை நம்புவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த போராட்டத்துக்கு ஒரு தீங்கிழைத்தவர்களாகத்தான் பார்க்கிறோம். நன்றி அரசுகளே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் உலக பரப்பில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூறினீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் இடையில பாட்டியலை விளங்கப்படுத்தினீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு இந்தியாவுக்கு வரி அதிகரிப்பதால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தொடர்பாக கூறினீர்கள். இனி ஈழத்தமிழர்களுடைய இறமையை உறுதி செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் சிந்தனை ஓட்டங்களும் கருத்தாடல்களும் என்று நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது உலகத்தில் நிறைய சவால்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது.
இந்த விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய நிலைமைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த சந்தர்ப்பம், இந்த நிலைமை தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய இன விடுதலை நீதிக்கான போராட்டம் தொடர்ந்தும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நிலைமைதான் இங்கே பார்க்கிறீர்களா? எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் கூற முடியுமா? இப்பொழுது நீதிக்கான போராட்டம் என்பது நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நீண்ட காலத்துல நீதியை பெற்று அதன் வழியாக தீர்வை தரக்கூடிய ஒன்றாக இல்லை. இந்த ஒவ்வொரு நாளும் உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சில வேளை 6 மாசத்துக்குள்ளேயே நாங்கள் எதிர்பார்க்கின்ற உலகமே மாறிவிடும். அப்படியான நிலையில வேகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு சொன்ன மாதிரி இந்த மாற்றங்களை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை தாங்கிய கட்டமைச்சால்தான் திங்க் டேங்க் சொல்லுவார்கள், அந்த ஸ்கூல் ஆஃப் தோட்னு சொல்லுவார்கள். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தோட்டுக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பள்ளி சிந்தனைகளுக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை நீங்கள் இப்பொழுது பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கிற இளையவர்களை கொண்டு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல என்றால் அவர்கள் தான் கண்டெம்பரரி வேர்ல்டில், சமகால வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நாங்கள் கூட வயசுக்கு வந்தவர்கள் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. உடல்நிலையும் விடாது, உங்களுடைய குரல் கூட தலதளக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் அந்த தலதளப்பு நிலையில நாங்கள் பேச வேண்டி வருகிறது? இளையவர்கள் பங்கேற்று பேசி கதைத்து இளையவர்கள் மக்கள் சார்பாக பேசுகிற நிலை இல்லாமல் இருக்கின்றது. அதனைத்தான் கூறுகின்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்கியசோதி சரவணமுத்து அவர்களுடைய அந்த மாற்று கொள்கை அமைப்பு கூடாக ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில தடயவியல் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி இயங்குபவர்கள் உள்ளடங்களாக இதனுடன் தொடர்புடையவர்கள் பல்வேறு தரப்பில் நடத்திய நேர்காணலில் சில முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. தடயவியல் நிபுணத்தை வலுப்படுத்தல், சுயாதீனமான முறையில் மரபணு பரிசோதனை மேற்கொள்வதற்கு அவசியமான வளப்பகிர்வு மற்றும் மறுசீரமைப்புகளுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சுயாதீன விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்களுக்கு அவசியமான நகர்வுகளை மேற்கொள்ளல், மனித புதைகுழி அகழ்வின் போது உரியவாறான நியமங்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்தல், மனித புதைகுழி அகழ்வு மற்றும் விசாரணை செயல்முறைகளில் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்பை உள்வாங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான உளவியல் சார் உதவிகளை வழங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்திய செயல்முறையை கையாளுதல், விவகாரம் தொடர்பான விசாரணைகளை விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்கள் உள்ளிட்ட நடவடிக்கைக்கான வளங்களை ஒதுக்கீடு செய்தல் என்பன என்று கூறியிருக்கிறார்கள். அது அப்ப ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளை கூறுகிறார்கள். அது எல்லாத்தையும் தொகுத்து வகுத்து இதுதான் தமிழர்களுடைய தேவைகளாக இருக்கின்ற காட்சிப்படுத்துறதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறார். இதான் பிரச்சனை இருக்கிற. இப்ப இவ்வளவு காலமாக கூறிக்கொண்டிருக்கிறோம், யார் செய்ய போறது, எப்பொழுது செய்ய போகிறோம்? இல்ல, இப்ப செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா ஏன் அதை செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணம் என்ன? இளைய சமுதாயம் தள்ளி நிற்பது. எப்பொழுதுமே இளைய சமுதாயம் தான். தேசிய தலைவர் இளையவராக இருக்கின்ற பொழுதுதான் தேசிய விடுதலை போராட்ட தொடங்கினார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் எதையுமே தொடங்கி ஒன்றுமே நடத்த முடியாது, வயது நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறோம். அப்ப இளையவர்கள் உள்வாங்குங்கள், இளையவர்கள் உள்வாங்குங்கள். ஊடகம் அதற்கான சுதந்திரத்துடன் செயற்பட வேண்டும். ஊடகத்துக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா? இப்ப ILCயால கூட பல இளைஞர்களை கொண்டு அந்தந்த துறைகளுக்குள்ளாக வளர்த்திருக்கிறக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனா அதை சுதந்திரமாக செயற்படுவதற்கான அந்த தன்மையை தமிழர்களே அனுமதிப்பார்களா? அதான் கேள்வியாக இருக்கின்ற விடயம். அதற்கான நிதி வேணும், அதற்கான மனித வலு வேணும், அதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கான ஆலோசனைகள் வேண்டும், வாராந்தம் கூட்டங்களை நடத்துவதற்கான தன்மை வேண்டும். இதெல்லாம் நடைமுறைக்கு வாரதுக்கு நீங்க ஒவ்வொரு கட்டமைப்பையும் ஊடகம் தான் மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்றது. இப்ப கல்வி சீர்திருத்தம் வருகின்ற பொழுது கல்வி சீர்திருத்தத்தில் என்னென்ன தேவை என்றதை சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கான தற்காலிக தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. எதிர்கால தேவைகளை எதிர்காலத்து எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய மண் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக அது தனக்கான தன்மான இனமான தன்மையுடன் தன்னுடைய தன்னாட்சியை அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் இல்லை. ஆனா அதை எப்படி விரைவுபடுத்துவது, அதை எப்படி ஜனநாயக வழிகளுக்குள்ள கொண்டு செல்வது, இதுதான் தேவையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீதியமைச்சரே சொல்லுகின்றார், பயங்கரவாத தடுச்சட்டங்கள் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்கள் 4 பேர், விடுதலை புலிகள் அமைப்பின் 8 உறுப்பினர்கள், ஆயுள் தண்டனை கைதிகள் 3 பேர், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மேன்முறை செய்துள்ள 2 கைதிகள், 2 மரண தண்டனை கைதிகள், 2 பேர் வெளிக்கடை மெகசின், மகர, தும்பர, பூஷா மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போடைக்குல அப்படிப்பட்ட அவர் என்ன சொல்றார்? இவர்கள் 15 பேருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கொடுக்கலாம், அதுக்கு நீங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறீர்கள். ஆனா அது குறித்து நான் நீதியமைச்சர் முடிவெடுக்க முடியாது, ஜனாதிபதி தான் அதுக்கான முடிவு எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இவ்வளவு ஜனாதிபதிக்கான அழுத்தத்தை கொடுக்கிறீர்களா?
இப்படி ஜனாதிபதிக்கான அழுத்தத்தை கொடுத்து தான் ஜனாதிபதி மூலமாக அந்த 15 பேரையும் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதுதான் செயற்பாடு. இப்ப அவரே சொல்றார், நான் இந்த அளவுக்கு வர்றேன், இதுல 15 பேரை 34 பேர்ல 15 பேரை தான் நாங்கள் நீதித்துறைகளால முன்னெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. சாரி, 34 பேர்ல 15 பேர் கண்டிப்பா ஜனாதிபதிகளால தான் போக வேண்டிய தன்மை இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இருக்கின்ற பொழுது ஜனாதிபதிக்கு மக்கள் வரிப்பணம் கட்டுகிறார்கள். மக்களுடைய வரியில் தான் தமிழ் மக்களுடைய வரியிலும் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த உரிமையை பயன்படுத்தி ஜனாதிபதிக்கு மேல் அழுத்தம் கொடுக்கிற வேலையே செய்கின்றார்களா, அல்ல ஜனாதிபதிக்கு இந்த தன்மை இருக்கிறது அதை செய்யாமல் இருக்கிறார் என்று சர்வதேசத்துல முறையிடுற தன்மையை செய்கிறார்களா? இதுல தான் இன்றைக்கு இருக்க பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் அமைச்சர் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார். அதாவது கடல்ல உயிரிழக்கிறவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க 10 லட்சம் ரூபாவாக உயர்த்தி கொடுக்கிறோம் என்று ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார். சரி, அது நல்ல விஷயம். ஆனால் அது பணத்தால மட்டும் நீங்கள் மக்களுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்த முடியாது. அவர்களுக்கான நீதி வேணும், அவர்களுக்கான நாளாந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமை வேணும். அவற்றையும் அந்த அமைச்சர் செய்வதற்கான அழுத்தத்தை கொடுக்கிறோமா? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதே நேரத்துல எங்களுடைய மண் தாயக தேசிய தன்னாட்சி தன்மையுடன் அது தன்னுடைய எதிர்காலத்தை அமைக்கணும்ன்ற லட்சியத்திலிருந்து யாருமே மாறவும் வேண்டாம், மாற வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா அந்த லட்சியத்தை நோக்கி போறதுக்கு மக்களுக்கான அந்த சக்தியை எல்லா நிலையிலும் அளிக்க வேண்டி இருக்கின்றது. இதைத்தான் சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்றோம். நன்றி மாஸ்டர். அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் செம்மணி மற்றும் வர இருக்கின்ற ஐநா அமர்வு தொடர்பாகத்தான் எல்லோரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். செம்மணியில் கூட சில குளறுபடிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக, அதாவது அந்த ஸ்கேனர், திறன் வாய்ந்த ஸ்கேனரை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுப்பது போல் கூறப்படுகின்றது. இவையெல்லாம் எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? வருகின்ற இந்த அமர்வின் பொழுது இந்த விடயங்கள் தமிழ் தரப்பினரால் சரியாக அதை பயன்படுத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளரின் கடிதம் இந்த தமிழ் அமைப்புகள் எழுதிய கடிதத்துக்கு அவர் எழுதிய பதில் கடிதம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருக்கிறார். தமிழ் அமைப்புகள் 1475 சொல்லில எழுதின கடிதத்துக்கு அவர் 360 சொல்லில பதில் கொடுத்திருக்கிறார். அதில் திட்ட தெளிவாக மேற்குலகத்தின் முடிவு அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காணாமல் போறது, மனித உரிமைகள் மீறல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னே அரசு சேர்த்திறனற்றது என்றதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் இலங்கையின் உள்ளக விசாரணை அனைத்துலக தராதரத்துடன் என்றுதான் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். உங்களுடன் தொடர்ந்து செயற்படுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதப்பட்ட தமிழ் மக்களால் எழுதப்பட்ட கடிதத்தில் பல குறைபாடுகள் இருந்ததாக கூறப்பட்டது. அந்த குறைபாடுகள் இந்த வெளிப்பாடாகத்தான் அவரின் கடிதம் வந்திருக்கிறது. முதலாவது, நாங்கள் சொல்ல போறது என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக சொல்ல பழக வேண்டும். அடுத்தது, நாங்கள் எதை கேட்கிறோம் என்பதை மட்டும், ஏனென்றால் அவர்களுக்கு விளங்காது, நாங்கள் இப்படியே சுற்றி கரைத்தால் அதை மட்டும் சொல்ல வேண்டும் ஒன்று. சரி, இது நடக்குமா நடக்காதா என்றால் பூகோள அரசியல் தான் தீர்மானிக்கும். இந்த 2வது உலக போருக்கு பின்னர் இந்த நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஒரு நோக்கம் கருதி. பூகோள அரசியல் தான் தீர்மானிக்கும் என்றால் எங்களிடமும் செயல் வடிவங்கள் அல்லது செயல் திட்டங்கள் இருந்தால் தானே அந்த சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தலாம். உண்மைதான், நாங்கள் சில சமயங்களில் பேசுவது அவர்களுக்கு புரிவதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப அவர்கள் நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு அமைப்பை உருவாக்கி வேறு நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி செயற்பட வேண்டும் என்று. அப்ப இங்க அமைப்புகள் ஓகே, நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுக்கிறோம், பிரித்தானியாவோட கதைக்கிறோம், இந்தியாவோட கதைக்கிறோம், சரிதானே என்று. அப்படி இல்லை. பாத் ஃபைண்டர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இலங்கையில், மிலிந்த மொரகுடாவினால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் அதில் உலகில் அத்தனை நாடுகளில் சீனாவுடனான ஒரு ப்ராஜெக்ட், அமெரிக்காவுடனான ஒரு ப்ராஜெக்ட், இந்தியாவுடனான ப்ராஜெக்ட், அப்படியானதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இங்கு தாயகத்தில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இத்தனை கட்சிகள் இவ்வாறு ரஷ்யாவுடனோ சீனாவுடனோ கியூபாவுடனோ தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் இல்லை. முந்தின நாள் ஆஸ்திரேலியாவில் ஒருவர் பேசும்போது கூறினார், ஒரு ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது, மீனவர்களின் பிரச்சனை எவ்வளவோ இருக்கின்றது,
இந்தியாவுக்கு விட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்கின்றது. ஒரு பேரணி போய் கொண்டிருக்கிறது. இந்திய தூதரகத்துக்கு அண்மையாக வந்ததும் ஒரு சத்தமும் இல்லை. வாயை மூடிக்கொண்டு எல்லோரும் அதை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பிறகு அங்கால போய் 2 கத்துகிறார்கள். அப்ப இப்படியான போலியான அமைப்புகளை கடந்து இதய சுத்தியுடன் நாங்கள் ஒன்றை கட்டி அமைக்க வேண்டும். இதுதான் பூகோள அரசியல் என்று நான் சொல்றேன். நான் பூகோள அரசியல் என்று சொல்வது என்னென்றால், தனியா நாங்கள் இருக்கிற எங்களை யாரை சந்தோஷப்படுத்தலாம் என்று சந்தோஷப்படுத்துறதுக்கு போய் கதைக்கிறத நான் பூகோள அரசியல் என்று சொல்லல. அது நீங்கள் ஒரு பார்ட்டியோ அல்லது நல்லெண்ண முயற்சியோ அல்லது நீங்கள் ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களோ என்டர்டெயின்மெண்ட் என்று கொண்டு வரலாம். என்டர்டெயின்மெண்ட் வேற, போராட்டம் வேற. நாங்கள் குழப்புறோம். அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுகளுக்கு சுற்றுலா, ஜெனீவாவுக்கு சுற்றுலாக்கு போறது, வெவ்வேறு நாடுகளுக்கு சுற்றுலாக்கு போறது, அதுல மீட்டிங் என்று சொன்னால், இப்ப நான் சில மீட்டிங்களை கூற வரவில்லை, இங்கு எல்லாம் அமைப்புகள் இந்த மீட்டிங் நடக்கும் சொல்லுவார்கள், ஹோட்டல் புக் பண்ணுவார்கள், எல்லோரும் போயிருப்பார்கள், போன வரைக்கும் கதைச்ச கதையைத்தான் கதைப்பார்கள். தாங்கள் வீர பிரபந்தங்கள் அங்க இது நடந்தது, இந்த சண்டை நடந்தது, அதுகளை கதைப்பார்கள், தண்ணி குடிப்பார்கள், சாப்பிடுவார்கள், வந்துடுவார்கள். அடுத்த வரையும் அதே கூட்டம் நடக்கும். இதல்ல போராட்டம். அதுதான் நான் சொல்ல வருவேன். உதாரணமாக மிலிந்த முருகனை பற்றி சொன்னீர்கள். மிலிந்த முருகனுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக சிங்கள கட்சிகள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றமே மறந்துடாதீங்க. அதுக்கேற்ற வகையில் தான் அவர் எல்லா நாடுகளிலும் நினைக்கின்றார்கள். மிலிந்த முருகோட இந்தியாவில் தூதுவராக இருந்த பொழுதுதான் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது சிங்களவர்களும் இந்தியர்களும் இரட்டையர்கள் என்ற கதை ஒன்றை இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகின்றார் என்று இன்னும் சில நாட்கள் எவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிங்களவர்கள் கட்டமைக்கணும் என்பதற்காக சொல்கின்றோம். இப்போ உதாரணமா சொல்ல போனால், இப்ப 30ஆம் தேதி எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய தங்களுடைய ஒரு உணர்வு போராட்டம் ஒன்றை உணர்ச்சி போராட்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதனை சர்வதேச ஊடகங்களுக்கு கொண்டு வருவதற்கான என்ன வழிகளை செய்கின்றீர்கள்? சர்வதேச ஊடகங்களுக்கு, எங்களுக்கு தமிழ் ஊடகங்களில் வேண்டாம், சர்வதேச ஊடகங்களுக்கு இப்படி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயத்துக்கான போராட்டம் நடக்க போறது, எத்தனை மனித நேய அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு சமாதானத்துக்காக உழைக்கிற அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அதனை இன்னும் காலம் இருக்கிறது, 30ஆம் தேதி நடக்க இருக்கின்றது, அதனை சர்வதேச மட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சிறிய வேலையாவது இந்த நீங்கள் விளையாட்டு போட்டிகள் நீங்கள் போனால் தானே நீங்கள் விளையாடலாம், வெளியில் நின்று விளையாட முடியாது. ஒன்றுமே இது தமிழர்கள் தரப்பில் ஒன்றுமே செய்யப்படவில்லையே. அதான் நான் சொல்றதுதான். இப்ப அங்க மக்கள் செய்யறதுதான். இப்ப சரி, அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறார்கள், தேதியும் தந்திருக்கிறார்கள். 30ஆம் தேதி செய்ய வேண்டும். மன்னார்ல இளையவர்கள் ஒன்று சேர்ந்து மன்னாருடைய மண்ணை தாங்கள் பாதுகாக்க ஒன்று நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட நடத்தி இருக்கின்றார்கள். மக்கள் முயற்சிக்கிறார்கள் தானே. என்ன பிரச்சனை நடக்கின்றா, மக்கள் செய்கின்ற அந்த முயற்சிகள் சர்வதேசமயப்படுத்தப்படுறது இல்லை. அது அப்படியே எங்களுக்குள்ள கூட்டத்தில் கூடி நின்று கூவி கழித்தாரடி கிளியே என்று சொல்லி நாங்க சேவிச்சு நாங்கள் பாதி வலிக்கிட்டுறோம். இல்லை அவைக்கு எனக்கு யூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு காசு அனுப்பி போட்டு நாங்கள் காசு அனுப்பி நாங்கள் இன்னொரு பகுதி வலிக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில இருக்கிறார்களே தவிர ஏன் அங்க வேண்டாம். இந்த உலக நாடுகள்ல நடைபெறுகின்ற தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் கூட ஏன் உலக ஊடகங்களில் இதுவரை வரவில்லை, அதற்கான தன்மை ஏன் இல்லை என்ற உங்களுடைய ஊடகத்தை நீங்கள் பலனப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஊடகத்தை ILC பலனப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். அதை நாங்கள் நேரையே சொல்கின்றோம். ILC நீங்கள் தமிழ் தேசியத்துக்கான முழு அளவிலான சக்தியாக வெளிப்படுத்துவீர்களா இருந்தால் 1 வருஷத்துக்குள்ள செய்யக்கூடிய பலம் இருக்கிறது. ILCக்கு முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒவ்வொரு கதையை சொல்லி அவங்களே குழப்பீர்கள். வேற சொன்னார், அதான் உண்மை. இப்ப என்னென்றுதான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அங்க போய் திரும்பி தலை பழுதாகாமல் வந்தாரோ தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லி அந்த வெளிக்கிட்டு வேலை அந்த கடிதத்தில் அழகா சொல்லி இருக்கு, தான் கண்ணால கண்டதை என்று சொல்லி போட்டிருக்கு பாருங்க. நான் கண்ணால கண்டதை என்று போட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்புற அளவில் இல்லை. ஏனென்றா ஒவ்வொரு சொல்லி குழப்புறீங்க. ஏன் ஐயா ஒன்று சொல்ல முடியுது இல்லை? ஒரு வசனம் இனப்படுகொலை நடந்தது, சர்வதேச விசாரணை வேண்டும். இதை சொல்றதுக்கு உங்களால முடியாவிட்டால் நீங்கள் தமிழ் அரசியல் உலகத்தை விட்டு போங்க, யாரா இருந்தாலும் போங்க. என்ன இது ஒரு 2 வசனம், இனப்படுகொலை சர்வதேச விசாரணை தேவை. இதை சொல்றதுக்கு இத்தனை ஆயிரம் முயற்சியில் எடுக்கிறீங்க, கடைசியா அந்த சொல்லு ஒரு சர்வதேச ஊடகத்திலும் கூட வருவதும் இல்லை. சுட்டி காட்டினாலும் போர்க்கொடி ஓக்குறார்கள். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே அச்சுறுத்தும் வகையில்
இவர்கள் என்னென்று இப்படி கூற முடியும், நாங்கள் அதில் ஜெனசைட் என்று போட்டிருக்கின்றோம் தானே என்று கூட கூறியிருந்தார்கள் என்ற செய்தியையும் பார்த்திருந்தோம். இல்ல, நீங்கள் மேலும் மேலும் நீங்க செய்வதற்கெல்லாம் நன்றி. யாருமே இந்த நேரத்துல ஏதோ உங்களால் இயன்றதை எல்லாம் செய்கின்றீர்கள், செய்கிற அத்தனை பேருக்கு நன்றி கூறுவோம். ஆனா அதை ஒரு மக்களுடைய குரலாக, ஒரு இனத்தினுடைய கோரிக்கையாக முன்வைப்பதற்குரிய முயற்சிகளை செய்யுங்கள் என்றுதான் கூறுகிறோம். நிச்சயமா. நீங்கள் இப்போ ஊடகம் தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்றால், மூத்த ஊடக ரேசி தாசிசிஎஸ் மாஸ்டர் அவர்கள் 97ஆம் ஆண்டு அந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது பிபிசி நிறுவனம் அக்கார்டிங் டு இந்த நிறுவனத்தினுடைய பெயரை கூறியிருந்தார்கள், ஒரு ஆண்டுக்குள் எவ்வளவு துல்லியமாக அந்த ஊடகத்தை நடத்தியதால் அதுவும் ஒரு ஊடக ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது உலகம் பூராவும். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை எல்லாம் மாறி ஆரம்ப புள்ளியில் இந்த ஊடகம் தொடர்பாக என்று சொன்னால் ஒரு ஊடகம் இல்லை இதுவரையில் சரியாக மக்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு ஆரோக்கியமான, மக்களுக்கு மட்டுமில்லை உலகத்துக்கு விளக்கம் கொடுக்கவும் இல்லை. உலகத்துக்கு விளக்கம் கொடுத்தா உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதான் பிரச்சனையா இருக்குது. ஒரு ஆரோக்கியமான கருத்தாடல்களை கூட நடத்துவதற்கு எந்த ஒரு விதத்திலும் தளம் இல்லாத நிலைமை இருப்பதை, அந்த நிலைமை மாற்றலாம். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது ஒருவற்ற ஆணவம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் என்றதை விட்டு நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாதுன்றதை எடுத்தீங்களா இருந்தா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டு இணைஞ்சு வேலை செய்யலாம். நாங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தை தான் கொண்டிருக்கிறோம். நோக்கம் ஒன்று இல்லையா? நோக்கம் ஒன்று மட்டும் இல்ல, அதிகாரம் வந்த வைப்பாடு நீங்க அதிகாரத்துக்கு அடிபடுங்க, நாங்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிடுறோம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதிகாரம் இல்லாமலே அதிகாரத்துக்காக அடிபட்டு அழுகின்ற ஒரு இனமாக இருக்கின்றன கேட்கலாம், கவலையாக இருக்கின்றது. நன்றி. அந்த சிந்தனையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபத்திமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனஞ்சானி இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.